வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். அட்ரஸே இல்லாத அனாதையை அரசியாக்கி அழகு பார்த்த அதே தேவன் உன்னையும் உயர உயர உயர்த்தி வைத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அழகு பார்க்க ஆவலாயிருக்கிறார். ரைட்? ஒழுக்கத்துக்கு பெயர் போன ஆட்டிடையன் அவனையும் சிங்காசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்த தேவன் உன்னையும் அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையிலே வைத்து அழகு பார்க்கும்படியாகவே சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். அருமையான தேவர்களே, நமக்காக தான் இரத்தம் சிந்தினார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அதற்கு முன்பதாக சென்னை முகப்பேரிலே நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள ஒரு 3 மாதங்களுக்கு வாருங்கள். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரைட்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் முகப்பேரிலே அங்கே மங்கள் ஏரி பார்க் என்கிற இடத்திலே அந்த ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே வருகிற யாவருமே தங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பிரச்சனையையும் தீர்த்து வைக்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஒரு சீரீஸாக நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம். சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸை நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். கடந்த வாரத்தில் 36வது ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்டை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 37வது ஆவிக்குரிய ரகசியம், இயேசுவின் இரத்தத்தின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் உள்ள சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஐ கால் இட் சீக்ரெட்ஸ். 5 சீக்ரெட்ஸை தியானிக்க போகிறோம். சிலவை உங்களுக்கு தெரியும், ஆனாலும் இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதற்கு இன்னொரு பெயர் கொடுக்க வேண்டுமென்றால் சூப்பர் நேச்சுரல் பவர் இன் த ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒப்பற்ற அந்த இரத்தத்தில் இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமான வல்லமையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அருமையானவர்களே இந்த சத்தியங்களை நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. முதலாவது பாருங்கள், அந்த இரத்தத்துக்கு நான் ஒரு பெயர் கொடுத்துருக்கிறேன், பிளட் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் ரத்தம். ரைட்? அந்த இரத்தத்தில் உள்ள 5 ரகசியங்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமை அந்த இரத்தத்தில் இருக்க. முதலாவது என்னன்னா, இட் இஸ் கால்டு மீட்பின் ரத்தம், பிளட் ஆஃப் ரிடம்ஷன். நம்மை மீட்டு கொள்ளுவதற்காக நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அருமையான தேவர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதனால நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம்? குற்றமற்ற ஒப்பற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே we have been redeemed. எதிலிருந்து ரெடீம் ஆயிருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். வியாதி, விரக்தி, விபத்து, வியாகுலம் எல்லாவற்றிலிருந்தும் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். கவலை, கண்ணீர், கஷ்டம், கடனை எல்லாவற்றிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எதனால? அவருடைய இரத்தத்தினாலே. ரைட்? பாவம், சாபம், ஹல்லேலூயா, எந்த சாபம் நமக்கு கிடையாதுங்க. சிலர் என்னோட தொலைபேசியில் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் அப்பா காலத்திலிருந்தே சாபம். கேன்சல்டு சிஸ்டர், அதையெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் அந்த சாபத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாகவே அவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே சிந்தினார். அதைத்தான் பேதுரு அழகாக எழுதுகிறார் பாருங்கள். திரும்ப வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற
ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஐயா, அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தினதுனால தான் உயிரே போயிற்று. ஏன்? உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்குது. இதை குறித்து இயேசுவே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே மேத்யூ 20:28, மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் நான் பின்பகுதி முழுவதுமாக வாசிக்கிறேன். மேத்யூ 20:28, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. யாருங்க சொல்றா? Christ Jesus himself says, I came as a redeemer. How? By shedding my blood, by giving my life. ஐயா, என்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி, ஜீவன் உள்ளதா இருந்த ரத்தத்தை எல்லாம் சிந்ததுனால நான் மரித்து உன்னை மீட்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்போ அந்த மீட்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. அவர் எதிலிருந்தெல்லாம் மீட்டு இருக்கிறாருங்க? குற்ற உணர்விலிருந்து, பயத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது பரிபூரணமான மீட்பு. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களுடைய பரிசுத்த குலைச்சல் இந்த மீட்பை பாதிக்கவே முடியாது. கீழே சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது, இந்த ரத்தம் நம்மை மீட்டு கொள்ளுகிற ரத்தம். இரண்டாவது, அது என்ன ரத்தம்னா விடுதலை அருளின ரத்தம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஒரு சின்ன சரித்திரத்தில் நடந்த சம்பவத்தை நான் சமீபத்தில் வாசித்தேன் பாருங்கள். ஒரு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் கருப்பு இன பெண்களை அடிமையாக விற்பார்களாம். யார் அதிக காசு கொடுத்து அந்த பெண்ணை வாங்குகிறார்களோ அவர்கள் அந்த பெண்ணை எப்படியும் பயன்படுத்தலாம், எந்த வேலைக்கும் பயன்படுத்தலாம். இப்படி ஒரு பெண்ணை ஏல விடும் பொழுது ஒரு பெரிய மனிதர் எல்லாரும் $1 மில்லியன் எடுத்தான்னா இவர் $10 மில்லியன் ஒரு பெண்ணை எடுக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு உடம்பெல்லாம் பயம் நடுங்கிட்டு, இவ்வளவு காசு கொடுத்து என்னை எடுக்கிறா, அப்போ இவ என்ன பாடுபடுத்துவான்ல, காரி துப்புனானா, என்னை நாசப்படுத்ததானே நீ இவ்வளவு பணம் கொடுத்து என்னை வாங்குகிறா. ஆனால் அந்த மனுஷர் பாருங்க, அந்த மகளை அழைத்து கொண்டு நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி, மகளே யாரும் உன்னை நாங்கள் தொடமாட்டோம், ரைட், நீ விடுதலை ஆகும்படியாகத்தான் நான் உன்னை என்ன செஞ்சுருக்கேன், விலைக்கு வாங்கியிருக்கேன். ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு கிவ் யூ லிபர்ட்டி. உனக்கு விடுதலை கொடுக்க உலகத்தில் எனக்கு ஒரே ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா நான் தான் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். நீ யாருக்கும் அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் என் விசிட்டிங் கார்டை வச்சுக்க, எங்கே போனாலும் என் பேரை கொடு, எது பிரச்சனைனா என்ன கூடு. பாருங்கள் அந்த மகளுக்கு எப்படி இருந்திருக்கும், அழுது காலில் விழுந்து, ரைட், கடைசி வரைக்கும் ஐயா நான் உங்கள் வீட்டிலே அடிமையாக இருந்துக்கிறேன், அன்பின் அடிமை. ஐயா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தையே கொடுத்துட்டாருப்பா. அந்த அன்பை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் அவருக்கு கீழ்ப்படிவது எளிதாகி விடுகிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy we have. சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய ரத்தத்தையே சிந்தின தேவாதி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களால் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. நீங்கள் சாதனையாளர்களாக தான் வாழுவீர்கள். யாரை போல? அந்த எஸ்தரை போல. யாரை போல? அந்த ஆட்டு இடையனை போல. இன்றைக்கு உன் தலை எடுப்பேன், ரைட். இதை குறித்து பாருங்கள். அங்கே கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் முக்கியமான வசனம், நீங்கள் மனப்பாடம் செய்யலாம். அங்கே கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தினவர். இருளின் ஆதிக்கம் அப்படின்றால் என்ன பொருள்? எதெல்லாம் இருள்? தரித்திரம் ஒரு இருள், வியாதி, வியாகுல, விபத்து, இதெல்லாம் இருள் இருள் இருள். ஐயா இவை எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது அவருடைய இரத்தத்தினாலே ஆயிற்று. இந்த விடுதலையை அருளினது அவருடைய இரத்தம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த வசனம் பாருங்க, ஃப்ரம் த பவர் ஆஃப் த டார்க்னஸ். எதெல்லாம் டார்க்னஸ்? தோல்வி, பயம், குற்ற உணர்வு, ரைட்? கடன் பிரச்சனை, வியாதி, வியாகுலம், குடும்ப சண்டை, குழந்தை இல்லாமல், திருமணம் ஆகாமல், இதெல்லாம் இருளின் அதிகாரங்க, பிசாசின் அதிகாரம். ஐயா, அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவருடைய மாசற்ற இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy we have. Dearly beloved. மூன்றாவது பாருங்க, அந்த ரத்தம் முதலாவது பார்த்தோம் மீட்பின் ரத்தம், blood of redemption. இரண்டாவது விடுதலை அருளின ரத்தம், the blood that gave us என்னது டெலிவரன்ஸ் கொடுத்ததுங்க, விடுதலை அருளம். மூன்றாவது பாருங்கள் ஆசீர்வாத ரத்தம், ஆசீர்வாதத்தின் ரத்தம். நான் வாசிக்கட்டுமா உங்களுக்கு? முக்கியமான ட்ரூத் அது பவுல் அழகாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. எதை சொல்லுகிறார்? திருவிருந்த சொல்றாருங்க. என்ன சொல்லுகிறார்? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் எதை தியானிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் உள்ள இறை ரகசியங்களை பார்க்கிறோம். அது என்ன சொல்லுது? தேவனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக நம்மை மாற்றினது அவருடைய இரத்தம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த கம்யூனியன் என்ன செய்து தெரியுமாங்க? அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுகிறோமே, அது என்ன செய்கிறது? நம்மையும் ஏசப்பாவையும் ஒன்றாக்கி விட்டு இரண்டரை கலந்து விட்டோம். நாமும் அவரும் ஒன்றாகி விட்டோங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகா பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தரும் நாமும் ஒன்றாகி விட்டாங்க. அது எங்கே வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம். அங்கே ரத்தத்தை பற்றி தான் தியானிக்கிறோம். புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு சொல்லுகிறாருங்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது இதை மறந்துடவே கூடாது. அதை ஒரு சடங்காச்சாரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால நம்ம கம்யூனியன் கொடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதாவது ஒரு ஈட்டபிள்ஸ் எடுத்துக்கிடுங்க, ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிடுங்க. இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கு அடையாளமாக நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம்? தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். இட் வாஸ் initiated 2000 years back before by our master. யோவான் 6வது அதிகாரம் 48லேருந்து 58வது வசனம் வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப தியானிங்க. நீங்கள் வீடுகளிலே கம்யூனியன் எடுங்க. இந்த 10 வசனங்களையும் 11 வசனங்களையும் தியானிங்க. யூ ஷால் அண்டர்ஸ்டாண்ட் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த கம்யூனியன். ஹல்லேலூயா. ஓ நமக்கு என்னதுங்க? நாமும் தேவனும் ஒன்றாகி விட்டோம். அதனால தான் அவர் சொல்கிறார், நோ ஒன் கேன் ஸ்நாச் யூ ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய கரத்திலிருந்து வியாதியோ வியாகுலமோ விபத்தோ குடும்ப குழப்பமோ எதுவுமே உன்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் நாமும் அவரும் ஒன்றாகிவிட்டோம். ஹல்லேலூயா. இது எங்கே தான் வெளிப்பட்டதுங்க? ரத்தம் தான் வெளிப்பட்டதுங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறோம், இரண்டரை கலந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர் எள்ளளவும் பொய்யுரையாதவர். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அருமையான தேவர்களே, ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எனவே இந்த உணர்வோடு நீங்கள் கம்யூனியன் எடுங்க. எந்த உணர்வோடு? எப்பா என்னையும் ஏசப்பாவையும் ஒன்றாக இணைப்பது இந்த திராட்சை ரசம், இந்த அப்பம் என்கிற உணர்வோடு எடுங்கள். பிசாசு பக்கத்தில் வரமாட்டான், வியாதி பக்கத்தில் வராது.
ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது என்ன பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை ஆசீர்வதிக்கிற ரத்தம். மூன்றாவது பாருங்கள், த பிளட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், நம்மை பாதுகாக்கிற ரத்தம். எங்கே ஆரம்பிச்சது? அங்கே எகிப்து தேசத்தில் ஆரம்பிச்சுட்டு, ரைட்? அடையாளமாக நான் அதை உங்களுக்கு வாசிக்கவா? அங்கே எக்ஸடஸ் 12:22, யாத்ராகமம் 12:22 பாருங்கள். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து, அது என்ன ரத்தம்? பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி. இஸ்ரேல் ஜனங்கள் என்னைக்கு டெலிவரன்ஸ் ஆக போகிறாங்க? ராத்திரியிலே சூப்பர் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ், சங்கார தூதர் அந்த ரத்தம் பூசப்படாத வீடுகளிலே இருக்கிற தலைப்பிள்ளைகளை எல்லாம் தூக்குகிற நாளில், அது எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். யாத்ராகமம் 12:22, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ஏன்? அந்த இரத்தத்தினுடைய பாதுகாப்புக்கு வெளியே போயிடாதீங்கிறாரு, ரைட்? இதை புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 5:7, இந்த புக் ஆஃப் 1 கொரிந்தியர் சாப்டர் 5:7, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட பொழுது அவர் இரத்தத்தை சிந்தினாரே, ரைட்? அந்த இரத்தத்தினால தாங்க எல்லா விதமான மீட்பு உண்டாயிருக்கிறது. அதனால் இதுக்கு பேர் நம்மை பாதுகாக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை, அவருடைய தலைப்பிள்ளைகளை பாதுகாத்தது எங்கே? அங்கே எகிப்தில். எது? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். we are covered inside the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்த கோட்டைக்குள்ள இருக்குங்க. அணுவும் உங்களை அணுகாது. ஏன்? அந்த கோட்டை அவ்வளவு பலம் உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் ஆனது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவர் என்னுடைய கண்ணின் மணியை தொடு. இஸ் இட் பாசிபிள்? காணக்கூடாது ஆவியான தேவனுடைய கண்களை ஒருவரும் தொட முடியாதுங்க. அதே போல உங்களை எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த கவலையும் தொட முடியாது, எந்த கண்ணீரும் தொட முடியாது. அப்போ ஏன் இவ்வளவு கஷ்டம்? நீங்கள் சத்தியத்தை அறியவில்லை. சத்தியத்தை அறியாதவர்கள் என்ன செய்வாங்க? சுய பலத்தில் நிற்பாங்க, சுய பாதுகாப்பில் நிற்பாங்க, ரைட்? ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24 செய்தார். எதை செய்தார்? இயேசுவையே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டாரு. எதற்கு? எந்த வியாதியும் உங்களை அணுக முடியாதபடி இம்யூன் பவர், வியாதியை எதிர்க்கிற சக்தியாக இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. வாஸ்து பாருங்க, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு இயேசுவையே தேவ பலனாக்கி விட்டார். அது என்ன செய்யும்? எல்லா விதமான வியாதிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். எல்லா விதமான விபத்துக்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். உங்களுக்கு வியாதி கிடையாது, விரக்தி கிடையாது, விபத்து கிடையாது, விக்கினம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்? that is the supernatural power of the blood of Jesus Christ. Thank you Lord. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற உம்முடைய குமாரனுடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகா பாக்கியவான்கள். நீங்கள் சொந்த பலத்தில் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ தேவ பலன் உங்களுக்கு எப்போ வெளிப்படும்? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறியும் பொழுது விசுவாசிப்பீர்கள். எப்படி இஸ்ரவேலர்களுடைய அந்த தலைச்சன்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள்? இஸ்ரவேலுடைய நிலைக்கால்களில் எல்லாம் அந்த ரத்தத்தை பூசினாங்கங்க. நீங்கள் அந்த ரத்தத்தினால தான் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். கவலையை விடுங்க, நாம் எல்லாரும் ரத்தத்துக்கு உள்ளே தான் இருக்கோம். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy.
கடைசியாக பாருங்கள், இன்னொரு லெவலில் தேவனுடைய ரத்தம் நம்முடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி வச்சுருக்கு. அதை வாசிக்கட்டுமா? நம்மை நீதிமான் ஆக்கியது ஏசப்பாவுடைய ரத்தம். அங்கே ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. சபை என்ன செய்யுது? உன்னுடைய முழங்காலை நீ அதிகமாய் தேய்த்தாய் நீதிமான் என்று அழைக்கப்படுவாய். சுத்த பொய்யே. நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் நீ நீதிமானா என்று அழைக்கப்படுவாய். பொய்யே. ரொம்ப முக்கியங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. ஐயா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசம் இல்லாமல், எதை விசுவாசிக்கல? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த இரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை உங்களால் விசுவாசிக்க முடியுதா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. நான் நல்ல பரிசுத்தமாக இருக்கிறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறேன், நல்ல பக்தியாக இருக்கேன், நல்ல ஜெபம் பண்ணுறேன், ஆகையினாலே நான் நீதிமான் என்று சொன்னால் உனக்கு பைபிளில் ஒன்றுமே தெரில. உங்கள் நீதியெல்லாம் அழுக்கு கந்தல். இவைகளெல்லாம் பை ப்ராடக்ட்டுங்க. மெயின் ப்ராடக்ட் என்னது? ஃபெய்த்து. ஃபெய்த் அப்பான் வாட்? இட் இஸ் அப்பான் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தினாரே, அந்த இரத்தத்தினால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமே தவிர நம்முடைய பிரயாசத்தினாலே, உங்களுடைய பிரயாசத்தினாலே உங்களால் 1% கூட நீதிமான் ஆக முடியாது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். எதை பெற்றுக்கொள்ளுவீர்கள்? ஏற்ற மிகு வாழ்க்கை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ரோமர் 5:9 நான் திரும்ப வாசிக்கிறேன். இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஏன் பயப்படுறீங்க? உங்களை விட்டுவிட்டு போகவே மாட்டாருங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும் உங்களுக்கு. ஐயா, நீங்கள் சாதாரண இரத்தத்தினாலே மீட்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டியாகிய ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட முடியாதவர். என்னில் பாவம் இருக்கிறது என்று யார் சொல்ல முடியும்னு சேலஞ்ச் பண்ணவருங்க. அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்றதை ஒரு 2 நிமிஷத்தில் சொல்றேன். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றில் தான். எதில்? ஆவி மனுஷனில் தான். இந்த சத்தியத்தை நான் அறிஞ்ச பாருங்க, என் விசுவாசம் எப்பொழுதுமே மேலே விண்டை தொட்டு கொண்டே இருக்கிறது. கிருபை கிருபை கிருபை, அற்புதம் நடக்காத நாளே இல்லைங்க. மோர் தென் 90% ஊழியர்கள் முக்கியமான இந்த சத்தியத்தை அறியவில்லை. எந்த சத்தியத்தை அறியவில்லை? நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அல்லது நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அப்பொழுதே நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் அப்பழுக்கற்றவர்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டு விட்டோம். அது நம்முடைய கிரியைகளினால் வந்ததல்ல. அவருடைய அனந்த ஞானத்தின்படி கிருபையாக அவர் நமக்கு விசுவாசம் தந்தார். பாருங்க, என்ன விசுவாசம் தந்தார்? ஆமாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பலியானார், ரத்தம் சிந்தினார், நான் இப்போ அவருடைய பிள்ளை என்கிற விசுவாசத்தை தந்தது யாருங்க? அந்த கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போது நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுதே உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூரணமானவன் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதற்கு வேதத்தில் பல வசனங்கள் உள்ளன. நம்மை நீதிமான்கள் ஆக்கினது எதுவென்றால் அவருடைய இரத்தம். எப்பொழுது நீதிமான் ஆனோம்? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது. இதைத்தான் ரோமர் 5:1 எழுதுகிறாரு. விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீதிமான்களாக மாறுங்கள் என்று 2000 வருஷம் இல்லாத ஊருக்கு சபை பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள்.
ரோமர் 5:1 என்ன சொல்லுகிறது? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். டீல் ஓவர். Hallelujah. That is the supernatural power of the blood of Jesus Christ. இதைத்தான் பவுல் தலையில் அடித்து எழுதுறான். இஸ்ரவேலர்கள், ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு ரொம்ப வைராக்கியம் இருக்க, ஆனால் அது முட்டாள்தனமாக இருக்க. அது என்ன முட்டாள்தனமான வைராக்கியம்? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ரோமர் 10வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4வது வசனங்கள் மிக முக்கியமான வசனம். உங்கள் பாஸ்டர் எதை போதிக்கிறாரு? கிரியைகளினால் வருகிற நீதியை பேசுகிறாரா? அந்த நீதிக்கு பேர் மனித நீதி. விசுவாசத்தினால் வருகிற நீதி பேர் என்ன? தேவ நீதி. மனித நீதியை வைத்துக்கொண்டு தேவனண்டை செல்லவே முடியாது. நீங்கள் மனித நீதியை நம்புவது அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், எவ்வளவு பக்தியாக இருக்கிறேன், எவ்வளவு இதன் அடிப்படையில் தான் நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். எனக்கு சிலுவையே வேண்டாப்பா, என்னுடைய பிரயாசத்தினாலே நான் நீதிமானாக வாழ்ந்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்து விடுகிறேன் என்று நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்க. 5 பைசா கிடைக்குமானுங்க, அழுது ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க பாருங்க, பிறகு எங்கள் மகளுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, நான் நல்லா ஜெபிப்பேன் பிரதர், அழுது ஜெபிக்கிறேன். ஏமா எத்தனை வருஷம் ஜெபிக்கிறா? 10 வருஷம். எப்படி ஜெயிப்பா? அழுது ஜெயிப்போம். அழுகையின் ஜெபம் என்னதுங்க? மாம்சக்கிரியை, ஜென்ம சுபாவம். ஏன் உங்களுக்கு தெரியல? என்ன தெரியல? ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. நீங்கள் எதுக்காக அழுறீங்க? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். பரலோகம் என்ன சொல்லுது? நீ பரிசுத்தமாக தான் இருக்கிறா. நீங்கள் உடனே என்ன சொல்றீங்க? தேவனே உங்களுக்கு தெரியாது, நான் இன்னும் சில ரகசிய பாவத்தில் இருக்கேன். அருமையான தேவர்களே, நீங்கள் விசுவாசத்தினால உங்கள் ஆவி மனிதனிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த ஆவி மனுஷனை உங்கள் பாவங்கள் கரை செய்ய முடியாது. இந்த சத்தியத்தை அறிந்தீர்கள் என்றால் அநேக பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம். அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏனென்றால் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் வந்துடுறீங்க. அப்பா, நான் எவ்வளவு பாவியாகிய மனுஷன், நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பான், நான் பாவி துரோகி, எனக்காக இவர் மரித்தாரே. இந்த அன்பு உங்களை அநேக பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும். தேவர்களே, ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே ரோமர் 10வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4வது வசனங்கள், தேவனை பற்றி இஸ்ரவேலர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று நான் சர்டிஃபிகேட் பண்ணுறேன், ஆகிலும் அது முட்டாள்தனமான வைராக்கியம், அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நான் இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நீதிமானாக விரும்புகிறேன், நான் இந்தந்த கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நீதிமானாக விரும்புகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு வேத அறிவு இல்லை. விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவநீதிங்க, அதுக்கு பேர் தேவநீதி. உங்கள் சபையில் கற்றுக் கொடுக்கிறது மனித நீதி. சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, பிரதர், நாங்கள்லாம் கம்யூனியன் எடுக்கணும்னா 3 மாதத்துக்கு காத்திருக்கணும். அதில் என்ன செய்யணும்? கம்யூனியனுக்கு முன்னால் 7 நாட்கள் நாங்களே எங்களை சுத்திகரிக்கணும். எங்களுக்கு சிலுவையே வேண்டாம், நாங்களே எங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறோம், அல்லது எங்கள் பாஸ்டரே எங்களை சுத்திகரித்து கொள்ளுவார். நீங்கள் சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள், அவமதிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பாதை அந்த சகோதரன் சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் சொல்கிற எல்லாம் கரெக்டாக இருக்குது பிரதர், 25 வருஷம் நான் சிபிஎம் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாமே பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்ப குழப்பம், பிள்ளைய காணோம். ஏன்? சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்குறீங்க. சுயநீதி என்ன சொல்லும்? நீ என்னெல்லாம் மாறணும், உன் மீசையை எடுக்கணும். அவர் இன்ட்ரெஸ்டாக சொல்கிற, பிரதர் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்யூனியன் கொடுக்குறீங்க பிரதர், எங்கள் சபையில் எப்படியா மீசை எடுத்தால் தான் கம்யூனியன். மனித நீதி எங்கே கொண்டு விட்டுட்டு பார்த்தீங்களா?
பி கேர்ஃபுல். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாரம்பரியங்கள் வேத வசனங்களை அவமாக்குகிற. அப்படின்னா என்ன? வேத வசனத்தை இன்னெஃபெக்டிவாக ஆக்குறீங்க. அதில் உள்ள பவர் உங்களுக்கு தெரில, அந்த பவரே இல்லாமல் இருக்கீங்க. ஏன்? பாரம்பரியத்தினால். என்ன பாரம்பரியம்? நான் 50 வருஷமாக அந்த சபைக்கு போகிறேன், மீசை எடுத்துகிட்டு தான் நாங்கள் கம்யூனியன் எடுப்போம். வச்சுக்கங்கிறாரு. எவ்வளவு சுயநீதியை நீ வைக்கணுமோ வச்சுக்க, உனக்கு யார்கிட்ட வந்து 5 பைசா கிடைக்காது. ரைட்? சுயநீதியை போதிக்கிற சபைகளுக்கு போகிறவங்களாம் கண்ணு திறந்து என்கிட்ட கூப்பிட்றாங்க, பிரதர் 40 வருஷம் வீணாக்கிட்டேன பிரதர். அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து விட்டது என்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது நான் இன்னும் முழங்கால் போட்டு இன்னும் உபவாசம் பண்ணி? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் பஸ்காவை ஆசரிக்கும்படி சொல்கிறார். என்ன பஸ்கா? எப்போ? குடும்பத்துக்கு ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை எடுத்துருங்க, அதனுடைய இரத்தத்தை நிலக்காலில் பூசுங்க, அப்பொழுது உங்களுக்கு சேதம் வராதுன்னு சொல்கிறார். இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு இஸ்ரவேலர்கள் உபவாசம் பண்ணிட்டு இருந்தானே வைங்களா, எங்களை சங்கார தூதன் தொற்றக்கூடாது ஆண்டவரே, இப்படி உபவாசம் பண்ணிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? எப்படி எகிப்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைப்பிள்ளை சங்காரம் பண்ணப்பட்டானோ அதே போல் இங்கே நம்ம பீப்புள் மத்தியில் நடந்திருக்கு பாருங்க. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கடைசியாக ஒன்றே ஒன்றை நான் சொல்கிறேன். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியாக்கின தேவன். ரைட்? நாம் நல்லவர்களாக இருக்கிறனாலையா? பாவிகளும் துரோகிகளுமாக நாம் இருக்கும் பொழுதே நமக்காக அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தின தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த ரத்தத்தை பற்றி அறிவுக்குள்ளாக வாருங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எந்த அளவுக்கு நம்மை குவாலிஃபை பண்ணியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எந்த அளவுக்கு நம்மை எம்பவர் பண்ணியிருக்கிறது, எந்த அளவுக்கு குவாலிஃபை பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போமா பவுல்கிட்ட கேட்போமா? எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை குவாலிஃபை பண்ணியிருக்கு சொல்லவா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால நீங்களும் இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு சாவே கிடையாதுங்க. சாவையே சாகடித்து விட்டது எது? அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். எப்பா இதுக்கு மேலே அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. ஐயா இதுக்கு மேலே ஒன்றை அவரால் தகுதிப்படுத்தவே முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் ஆவி மனிதனிலே ஒரு முதிர்ச்சி அவசியம் இல்லை, ஒரு பெர்ஃபெக்ஷன் அவசியம் இல்லை. அக்கார்டிங் டு ஹீப்ரூ 10:14 அவுட் ஆஃப் தட் யூனிக் சாக்ரிஃபைஸ் யூ ஹேவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டாம், பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டாம். எங்கே பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் தெரியுமா? உங்களுடைய ஆவி மனுஷனிலே யூ ஹேவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். இதை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களுடைய எண்ணங்களிலே பரிசுத்தத்தை அடைவீர்கள், உங்களுடைய கிரியைகளிலே பரிசுத்தத்தை அடைவீர்கள். அதுதான் அந்த வசனம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றால் ஆவியிலே நீங்கள் பெற்றிருக்கிற அந்த தகுதி, அந்த குவாலிஃபிகேஷன், அந்த நீதியை அன்றாடம் அனுபவம் ஆக்குவதற்கு உங்கள் மனதை புதிதாக்குங்கள். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2 and 3. உலகம் என்ன சொல்லும்? நீ பக்தியாக இருந்தால் தான் பரிசுத்தவான். மாம்ச சிந்தை. வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை விசுவாசித்ததுனால நீ நீதிமானாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். டியர்லி பிலவட், சொந்த குமாரன் என்று பாராமல் குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்த தேவன் அவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருளாமல் இருக்க முடியுமா? ரைட்? அந்த ஆட்டு இடையனை அரசனாக்கினது போல உங்களை அரசனாக அவர் உயர்த்தி வைக்கவில்லையா? நீங்கள் ராஜாக்களாக லேவியர்களாக இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள்.
அதனால தான் நம்முடைய சபைக்கு பேர் என்ன, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி. ஜெர்மன்லேருந்து ஒரு சிஸ்டர் அழைக்கிறாங்க, பிரதர் உங்கள் சர்ச்சு பெயரே சூப்பராக இருக்குது பிரதர். ரைட்டு, சரியான பெயர் கொடுத்துருக்கீங்க. நாம் ராஜாவாக ராணிகளாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவர்களே, நாங்களாவது இப்படி பெயர் விட்டுருக்கோங்க, ராஜா ராணிகளின் சபைன்னு. இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ராஜா ராணின்னு சொல்லலைங்க, நீ தேவனாக இருக்கிறான்ட்டார். எது வேண்டுமோ எடுத்துக்கலாம். நான் பூச்சி புழுவாக இருக்கிறேன் வச்சுக்க, நான் ராஜா ராணியாக இருக்கிறேன் வச்சுக்க, நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம் வச்சுக்க. எதை விசுவாசிக்கிறாயோ அதை நீ நம்புவாய். உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இன்றைக்கு பாடம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை நான் உங்கள் மீது கட்டவிழ்க்கட்டுமா? அதற்கு முன்பதாக கம்யூனியன் எடுத்துருவோமா? நீங்கள் என்ன பொருள் வைத்திருக்கீங்க? நீங்கள் வீடுகளில் இருக்கிறீங்களா அல்லது அலுவலகத்தில் இருக்கிறீங்களா? அவருடைய மாமிசத்திற்கு அடையாளமாக நான் ஒரு வேஃபர் பிஸ்கட் வச்சுருக்கிறேன். ரைட், இது என்னதுங்க? அவருடைய மாமிசமாக இருக்கிறது. ரைட், என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு மரணம் கிடையாது. அப்போ இது ஏசப்பாவுடைய மாமிசம். எப்போவே கொடுத்துட்டாரு. அங்கே யோவான் 6:58 எப்போ சொன்னாருங்க? அவர் இன்னும் ரத்தத்தை சிந்தலைங்க, அப்பொழுதே சொல்லிட்டார், இது என்னுடைய மாம்சம், இது என்னுடைய ரத்தம். அதை வாசிக்கவா உங்களுக்கு? முக்கியமான வெளிச்சம் பாருங்கள். லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 6வது அதிகாரம் 56 வாசிக்கிறேன். என் மாமிசத்தை புசித்து, என் மாமிசத்தை சொல்லிட்டு தான் கம்யூனியன் கொடுக்குறாரு. பிஃபோர் கிரைஸ்ட், பிஃபோர் த கிராஸ். அடையாளங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்துக்கு அடையாளம். நான் ஒரு பவர் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் திரும்ப ஒரு முறை கூட இந்த செய்தியை கேட்டு இந்த கம்யூனியனில் பங்கு பெறுங்கள். நீங்கள் எதை கையிலே வைத்திருக்கிறீர்களோ அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அது உங்களுக்காக கிழிக்கப்பட்டது, காயப்பட்டது. எதற்காக காயப்பட்டது என்றால், அது தழும்புகள் உண்டாக்கப்பட்டு அந்த தழும்புகளில் உள்ள வல்லமையினாலே உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிற பயங்கரமான கேன்சர் வியாதியையும் சுகமாக்குகிற வல்லமை இந்த மாம்சத்தில் இருக்குது. சேர்ந்து பானம் பண்ணுவோமா? நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. இதை நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு சுகமளிக்கிற வல்லமை உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடு சேர்ந்து இதை புசியுங்கள். அவருடைய ரத்தம், என்னுடைய ரத்தம்ங்கிறார் பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். ஏசப்பாவுடைய ரத்தங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் சில ஆசீர்வாதம் சொன்ன பாருங்க. நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிற விடுதலை அருளின ரத்தம். பாவம், சாபம், கவலை, கண்ணீர், டிலே எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குற ரத்தம், ஆசீர்வாதத்தின் ரத்தம், உங்களை பாதுகாக்கிற ரத்தம். என்னோடு சேர்ந்து பானம் பண்ணுங்கள். சொந்த குமாரனுடைய இரத்தத்தையே நாம் பானம் பண்ணி இருக்கிறோம். உங்கள் சரீரத்தில் இருந்த வியாதியை தேடிப்பார்கள், அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தழும்புகளிலிருந்து வடிந்த இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணி இருக்கிறீர்கள். அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? சொந்த குமாரனுடைய இரத்தத்தையே எங்களுக்கு கொடுத்த தகப்பனே, இந்த பிள்ளைகள் அவருடைய சரீரத்தில் இன்றைக்கு கேன்சர் வியாதி இருந்தால் இப்பொழுதே மறைந்து போ என்று கட்டளையிடுகிறேன். கிட்னி புதிய கிட்னியாக மாறுவதாக என்று கட்டளையிடுகிறேன். பேங்க்ரியா புதிய பேங்க்ரியாவாக மாறுவதாக என்று கட்டளையிடுக. பல போஸ்டாத்தாரு, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. எந்த வியாதியும் எந்த பலவீனனும் இந்த செய்தியை கேட்கிற சரீரத்தில் இருக்க முடியாது. எந்த வியாதியும் இருக்க முடியாது, எந்த பலவீனமும் இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவருடைய அந்த பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பதாக நாங்கள் அந்த தேவனுடைய பந்தியிலே பங்கு பெற்றதினாலே எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்களுடைய சரீரத்தில் சுகமும் பலனும் நிறைந்து வழிகுவதாக. தேவரீர் உம்முடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தையே கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி. இதனாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய உச்சபட்ச ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம்.
கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே நீங்கள் காணிக்கை செலுத்துகிற நேரம். ரைட், விதைக்காமல் அறுக்க முடியாது, பெருக விதையுங்க. எங்கள் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்கிற இதே செய்தியை உலகத்தில் உள்ள 100 மொழிகளிலே கொண்டு செல்லும்படியாக சில வேலைகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். மாதத்திற்கு சில கோடிகள் வேணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயும் அதில் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். ரைட், முதலாவது 10 மொழிகளிலே இதை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அருமையான தேவர்களே, நீங்கள் இதற்காக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க, பங்காளர்கள் ஆகுங்கள். நீங்கள் மாதந்தோறும் ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் காணுகிற பண நெருக்கடியை இனி காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விதைக்கிற விதையானது பல 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே திரும்ப வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.